சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல கேவன், தோத்துனேன்னு ஒத்துக்கோ. ஸ்பீடா ஓட்ட நினைச்சு காரை கெடுத்துறாத. என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது, பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்ன. அழப்பொரியன்னு தான் நான் இன்னும் செகண்ட் கியரையே மாத்தல கண்ணா. ரெண்டு பேரும் இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றீங்க. மனசளவுல நான் குழந்தைதான். அட்வைஸ் கேட்டா மட்டும் சொல்லுங்க குவென் பாட்டி. பெட் கட்டினா தான் ரேஸ்ல சூடு பிடிக்கும். தோத்து போறவங்க தான் இன்னைக்கு சமைக்கணும், ஓகேவா? அப்படின்னா நீங்க மணக்க சமைக்க போறீங்களா ஷேர்? நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே. உங்களுக்குள்ள இந்த ரேஸ் கண்டிப்பா அவசியம் தானா? இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. எஸ், ஏற்கனவே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு தான் பிக்னிக் போகணும்னு நீ சொன்னதுனால தான் வந்தேன். வேற என்ன செய்யறது, எங்க போனாலும் ரசிகர்கள் வந்துடுறாங்க. இது தவிர நம்ம போறதுக்கு வேற எந்த இடமும் இல்ல. அப்ப எனக்கு வேற வழியே இல்ல குவென். ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்க கூடாது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கெவின் பின்னாடி கவனி. ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்? சொர்ரன் போய்டும் சார். எப்படி சார் அவ்வளவு ஸ்பீடா போகுது? செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ முண்ட புண்ட தாண்டி பழக. இது எஸ் ஆகிறதுக்கா யூஸ் பண்ற மேட்டராச்சே. என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு? யோ பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு. அது தெரியுது, நான் நேத்து நடந்ததை சொன்னேன். நல்லா நடந்துச்சு நேத்து. நடத்திருந்தாச்சு, வாங்கப்பா. இதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஓடி போன உங்க அப்பா இருக்கா, போ பயம் சொல்லு. ஏய் போடா. ஏய் பாத்துப்பா, கரண்ட் அடிச்சிரு போகுது. வருது. ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்றா. வல்ல கிட்டா. ஏய் போடா கிட்டா. ஏய் ஆஃப் பண்றா. இந்த டிசைன் எனக்கு புதுசா இருக்கு குவென். கேர்ஃபுல்லா இரு. இதுக்குள்ள ஏதாவது ஆபத்தானதா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஷேம் பப்பி ஷேம். இவகிட்ட பறவை மிருகம்லாம் வந்து பேசும் போல இருக்கே. அதான் நீ கேட்ட உடனே டக்குன்னு பதில் சொல்லிட்டா போல இருக்கு. ஓகே, இப்போ என் பிக்னிக் முடிஞ்சிருச்சா? இப்போ இவள பிளம்பர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம், வாங்க. எல்லாரையும் நீ எதுக்காக குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ற கெவின்? இவ ஒரு ஏலியன். இவளுக்கு ஹெல்ப் பண்றவங்க கிட்ட இவள ஒப்படைச்சாகணும். நான் கொஞ்ச நாள் உங்க கூட தங்கி இருக்கலாமா? அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இல்ல, நீ கிளம்பணும். நாம நாளைக்கு எங்க வேலைக்கு போறோம்? ஜமீன் மங்களாவுக்கு. அங்க தங்கறதுக்கு திங்கிறதுக்கு நீயா குடுக்குற? அவங்க தானே குடுக்குறாங்க. ஆமா
மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. ஐயே வாய பாரு என்ன வள்ளல்ல யூஸ் பண்ணிக்கலாம்